எந்த இடத்திலும் சீடனுடைய உயிரையும் தன்னுடைய உடைமைகளுக்கு அவனுடைய உடைமைகளுக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய தெய்வத்தை போல குருமார்களைப் போல் யாரும் இருக்க முடியாது. அவர்கள் ஒரு சின்ன உன் மேல ஒரு துரும்பு விழுந்தா கூட கவலைப்படுகிறார்கள். நீ வேணா சொல்லலாம் என்னை சோதிக்கிறார்கள், நீ வேணும்னா சொல்லலாம் என்னை கஷ்டப்படுத்துறாரு, நீ வேணும்னா சொல்லலாம் என் கஷ்டத்தை தீர்க்க மாட்டேங்கிறான்னு சொல்ல. நான் ஏதாவது ஒரு கர்மங்களை செய்துவிட்டு அதன் மூலமாக வரக்கூடிய கஷ்டங்களை எல்லாம் அவர் பாதங்களிலே தான் கொண்டு போய் வைக்கிறேன். அதற்கு தீர்வு இருக்கிறது. ஆனால் நான் என்னை நல்ல பாதையிலே வகுத்து கொண்டு நான் அவருக்கு நல்ல பிள்ளையாக இருந்து கொண்டு அவருடைய கண் பார்வையில் படும்படியாக நான் இருக்க வேண்டும். எப்படிங்க நீங்க கண் பார்வையில்? நான் அவர் என்னை பார்வை எது மறைக்கிறது என்றால் என்னுடைய பொய், என்னுடைய பித்தலாட்டம், என்னுடைய கோபம், அகங்காரம், ஆசை, காமம், இது எல்லாம் ஒரு திரை போடுகிறது. அவருக்கும் எனக்கும் பார்வை இல்லாமல் வைத்து விடுகிறது. அந்த திரையை எவன் விலக்கி நேரடியாக பார்க்கின்றான நான் எதையும் கேட்க வேண்டியதே இல்லை.